ஹாய் மக்களே! சென்னையிலேருந்து நான் உங்க வித்யா. ஸோ இந்த செக்ஷன் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செக்ஷன். ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் இது வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மறக்காம ஃபுல் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நெறைய நாலேட்ஜ், நெறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் உங்களுக்காக உங்கள பத்தி பேச போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் தாண்டி என்னோட பிசினஸ் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சின்னதா வந்து என்னோட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 150 ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ₹5க்கு கிளாஸஸ் வந்து குடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 3 பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் இது மட்டும் இல்லாம, நீங்க இன்னும் வந்துட்டு பே பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தாலும், அதுக்கேத்த கோர்ஸஸும் நம்ம வந்து குடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் நான் சேல் பண்ணேன். மெட்டீரியல்ஸ் வந்து குடுத்துருக்கேன். அண்ட் அத நீங்க கத்துக்கிறதுக்கான கிளாஸஸும் நான் ஏற்படுத்தி குடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் உங்க கையில குடுத்ததுக்கு அப்புறமும், இன்னைக்கு நெறைய பிசினஸ் வுமன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு பிளேஸ். ஸோ நீங்களா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்ன விஷயத்த, அதுக்கான சொல்யூஷன உங்களுக்கு குடுக்க போறேன். ஸோ இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களுக்கா இருக்கட்டும், நான் ஸ்டார்ட் அப் பிசினஸ் ரேஞ்ச்ல இருக்கேன். இல்ல நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால குரோத் பார்க்க முடியல. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரு சொல்யூஷன இந்த வீடியோல நான் குடுக்க போறேன். முன்னாடிலாம் வந்துட்டு பிரைவேட் ஜாப்க்கு போறவங்க தான் நெறைய பேர் இருந்தாங்க. பட் ஈக்குவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபா பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிற வுமன்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இதுக்கு ஸோ நமக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. கிட்ஸ் இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கவனிச்சுக்கிட்டே நம்மளோட செல்ஃபா நம்மளும் குரோத் ஆகணும். ஸோ நம்மளும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல மோஸ்ட் ஆஃப் த வுமன்ஸ் பண்றது என்ன அப்படின்னா, வீட்ல இருந்தே அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. இதுல 2 விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சீரியஸா அந்த பிசினஸ்ல இறங்குறது. பிசினஸ் பண்றோம். நம்ம வீட்ல தான் பண்றோம். இருந்தாலுமே அந்த பிசினஸ்க்கு ஒரு சீரியஸ்னஸ் குடுக்குறது. நெறைய நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம். நெறைய பிசினஸ் வுமன்ஸ் பார்க்குறோம். நம்மளும் அவங்கள மாதிரி பெரிய ஆளா வரணும். ஸோ இந்த சீரியஸ்னஸோட ஒர்க் பண்றவங்க ஒரு பார்ட் இருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு வீட்ல சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு எப்பயாச்சும் ஆர்டர் வரும். அண்ட் வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஸோ ஆர்டர் வரும்போது நான் பண்றேன். ஏர்னிங்ஸ் எடுக்கிறேன். எனக்கு இது போதும். ஜஸ்ட் நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கேன். இப்படின்னு நினைக்கிற கேட்டகரிஸ் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஸோ இதுல இந்த செக்ஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ நான் சீரியஸா எடுத்து பண்றேன். நான் பார்க்குற பிசினஸ் வுமன்ஸ் மாதிரி நானும் பெரிய ஆளா வரணும். எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். என்னோட பிராண்ட நான் வந்து பில்ட் பண்ணணும். இந்த மாதிரியான ஆம்பிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, கண்டிப்பா இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிசினஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம மட்டும் அந்த பிசினஸ் வந்து பண்ணல. ஒரு கேட்டகரினே எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க பிரேஸ்லெட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு டில் இந்த டேட்ல பிரேஸ்லெட் பிசினஸ் பண்றவங்க மட்டும் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஸோ எல்லா விஷயத்துலயுமே காம்படிஷன் இருக்கு. புதுசா ஒரு விஷயம் வருதுன்னா, அந்த விஷயத்துக்கான காம்படிட்டரும் நம்ம கூட இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இத பேலன்ஸ் பண்றதுக்கோ, இல்ல இதெல்லாம் தாண்டி நான் மேல வரதுக்கோ ஒரு விஷயம் நீங்க பண்ணியாகணும். ஸோ இத நார்மலா வந்து பண்ணிடலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு சில ஃபார்முலாஸ், ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஒரு யூனிக்கான பிளான் வந்து நீங்க வச்சிருக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க உங்க பிசினஸ பிளான் பண்ணணும். ஸோ நார்மலா வந்துட்டு ஆர்டர் வருது, மேக் பண்றோம், குடுக்குறோம், சேல் ஆகுது அப்படின்னு நிறுத்தாம, நீங்க என்ன விருப்பப்படுறீங்க? ஒரு ப்ராடக்ட்ட நான் லான்ச் பண்றேன். அந்த ப்ராடக்ட் எவ்ளோ சேல் ஆகணும்? அத எத்தன பேர் வாங்கணும்? இதுல எனக்கு எப்படி ப்ராஃபிட் நிக்கணும்? இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர நீங்க ரெடி பண்ணி நீங்க சேல் பண்ணும்போது, நீங்க எவ்ளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ, அந்த ப்ராஃபிட்ட விடவும் அதிகமானது உங்களால எடுக்க முடியும். ஸோ பிசினஸ்னா அதுதானே. இப்போ நீங்க வந்து ஒரு ₹100 நீங்க இன்வெஸ்ட்மென்ட் போடுறீங்க அப்படின்னா, அதுலருந்து உங்களுக்கு ஒரு ₹200 கிடைக்கணும். ₹500 கிடைச்சதுன்னா ஆசம். ஸோ இல்ல நான் ₹100 போடுறேன். எனக்கு அதுலருந்தே ஒரு 60 தான் கிடைக்குது அப்படின்னா, நம்மளோட பிசினஸ் லாஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல மேல ஏறுறதுக்கு நமக்குன்னு சில ட்ரிக்ஸ், நமக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு இருக்கணும். பொதுவா பிசினஸ்ல ஃபாலோ பண்ற நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளோட பிசினஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது தான், நம்மளோட பிசினஸ்க்கான ஸ்ட்ரக்சர நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ காம்படிட்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம். மேபி உங்க காம்படிட்டரோட வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க. ஆர் அவங்க ஒரு ஆஃபர் போட்டிருப்பாங்க. இல்ல அவங்க ஒரு கிட் லான்ச் பண்ணியிருக்கலாம். இல்ல அவங்க வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் புதுசா லான்ச் பண்ணியிருக்கலாம். ஆர் எனி அதர் ப்ராடக்ட் எனிதிங். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போதுட்டு, நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ! ஸோ அப்ப அவங்க பண்றாங்களா? அப்ப நம்மளும் ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஏதோ ஒண்ணு பண்ணணும் கிடையாது. அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப இதே மாதிரியே நம்ம ஒண்ணு பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பண்ற மிஸ்டேக். ஸ்டார்ட்டிங் பண்ற மிஸ்டேக்கே இதுதான். நம்ம ஒருத்தவங்கள பார்த்து அத பண்றோம்னா, அது வந்து காப்பி, ஜெராக்ஸ். பட் ஜெராக்ஸ் என்னைக்குமே ஜெராக்ஸ் தான். ஒரிஜினல் என்னைக்குமே ஒரிஜினல் தான். இப்போ சொல்லுங்க, நீங்க ஒரிஜினலா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஜெராக்ஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நம்மளோட பிசினஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. அந்த நேமுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கு. நான் என் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் சொல்லுவேன். ஸோ நார்மலா வந்துட்டு ஒரு பீடு கோத்து, அதுல ஒரு ஜம்ப் ரிங் போட்டு, ஒரு சார்ம்ஸ் போட்டு, ஒரு ஹேங்கிங் குடுத்துட்டா மட்டும் இது பிரேஸ்லெட் ஆகாது. ஸோ ஏன்னா, இத இன்னைக்கு ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு நீங்க சொல்லிக் குடுத்து பண்ண சொன்னா, அவங்க பண்ணி குடுத்துருவாங்க. அத பண்ணி குடுக்கறதுக்கு நம்ம எதுக்கு? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் பண்ற விஷயத்த பண்ணக்கூடாது.
ஃபர்ஸ்ட் வந்து அதுதான். அந்த விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஓகே. ட்ரெண்டிங்ன்றது என்ன? ஸோ நம்மளா கிரியேட் பண்ற ஒரு விஷயம் தான் ட்ரெண்டிங் அப்படின்றது. ஸோ பிரேஸ்லெட் வந்து வந்துச்சு. நார்மலா ஒரு ஸ்டைல் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த ஸ்டைல பிரேக் பண்ணி ஏன் அடுத்த ஸ்டைல் கொண்டுட்டு வரல? ஏன் எல்லாரும் நார்மலா அந்த ஹேங்கிங், சார்ம்ஸ் அதோடவே ஸ்டாப் ஆயிட்டீங்க? என் கிளாஸ்ல டிஃபரெண்டான நெறைய ஸ்டைல்ஸ் நான் சொல்லிக் குடுப்பேன். சொல்லிக் குடுத்துட்டு நான் என்ன சொல்வேன்னா, இத உங்களோட கேட்லாக்ல ஆட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, நார்மலான பிரேஸ்லெட்ட பண்ணி குடுக்கறதுக்கு இங்க 1,00,000 பேர் இருக்கலாம். ஆனா, யூனிக்கான ஒரு ஸ்டைல்ல யாருமே பண்ணாத ஒரு டிசைன் நீங்க லான்ச் பண்ணாத அந்த 1,00,000 பேர்ல நீங்க ஒருத்தவங்களா இருப்பீங்க. நீங்க தனியா தெரிவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்டா நம்ம இத எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இவங்கள்ட்ட தான் டிஃபரெண்டான இது இருக்கு. டிஃபரெண்டான ஸ்டைல்ஸ், டிஃபரெண்டான டிசைன்ஸ் வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க. அப்ப இவங்க கிட்ட தான் அத போய் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அததான் நீங்க கிரியேட் பண்ணணும். நான் வந்து சொல்றது பிரேஸ்லெட் இப்ப எல்லாரும் நீங்க காமனா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால இந்த வேர்ட் யூஸ் பண்றேன். நான் பேசுற ஒரு ஒரு வார்த்தையுமே ஒரு ஒரு எக்ஸாம்ப்லயும் உங்களோட பிசினஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி. ஜுவல்லரி மேக்கிங், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், ஸோ எனி அதர் நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் நான் சொல்ற விஷயங்கள உங்க பிசினஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டே வந்துட்டு யூனிக்கான ப்ராடக்ட்ட சேல் பண்றேன். ஆஃபர்ஸ் நெறைய குடுத்துட்டு இருக்கேன். பிரைஸும் வந்து ரொம்ப கம்மியா குடுக்குறேன். ஆனா எனக்கு ஏன் சேல் ஆக மாட்டேங்குது? எதனால நியூ கஸ்டமர்ஸ் என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க? ஸோ இந்த கொஸ்டின கண்டிப்பா நீங்க உங்ககிட்டயே கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்டின்னும் நெறைய தேடியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அந்த ஆன்சர மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் சரி உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்காக ஆர் உங்க பின்னாடி இந்த மாதிரி வரவங்களுக்கும் சரி இந்த ஆன்சர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிசினஸ்ல இது மட்டும் பண்ணா போதுமா? நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்குன்னு ஒரு ஸ்டைல வந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஆஃபர குடுக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, பிரைஸ் கம்மியா மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் கம்மியா குடுக்குறோம். பட் இது மட்டும் பண்ணுனா இந்த பிசினஸ்ல ஸ்டேபிளாவும், குரோத்தாகவும் இருந்துற முடியுமா? அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ ஸ்டார்ட்டிங்ல பிசினஸ் ஆரம்பிக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நம்ம எப்படியாச்சும் பெரிய ஆளா ஆயிடணும். இந்த ஃபீல்டுல சாதிச்சிடணும். நமக்குன்னு ஒரு பேர் வேணும். நெறைய சம்பாதிக்கல இருக்கு. ஆனா, நம்ம உள்ளார போக போக நமக்கு கஸ்டமர்ஸ் குறையும்போது, இல்ல சேல்ஸ் கம்மியாகும்போது, எதனால அந்த எனர்ஜி த்ரூ அவுட் அந்த பிசினஸ்க்கு வரதே இல்ல. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டார்ட் நீங்க பண்ணும்போது இருந்த எனர்ஜி இன்னமும் உங்களுக்கு இருக்கா? அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணி நான் வந்துட்டு ரீல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. மேம் பிசினஸ்க்கு ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கா மேம்? அப்படின்னா என்ன? ஃபார்முலா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பா பிசினஸ்க்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நார்மலா நம்ம மேத்ஸ் போடும்போது நமக்கு ஒரு நெறைய ஃபார்முலாஸ் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாரி பிசினஸ்க்குன்னு நம்மளோட சேல்ஸையும், நம்மளோட கஸ்டமர்ஸையும் குரோத் பண்றதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது என்ன? அதை எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இன்னும் நெறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றேன். அது என்ன தப்புன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த கொஸ்டின் உங்களுக்கு மட்டும் கிடையாது. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. இன்னைக்கு நீங்க சொன்ன ஆன்சர் எனக்கும் இருந்தது. பட் இன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா அது இல்ல. எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் நான் அத தாண்டி வந்துருவேன். ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் என் பிசினஸ்ல நான் ஃபேஸ் பண்ணாலும் அத தாண்டி என்னால வர முடியும். ஸோ அதுக்கான ஐடியா அண்ட் அதுக்கான கிரியேட்டிவிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் இதுவரைக்கும் குடுத்த விஷயங்களா இருக்கட்டும், நான் செஞ்சுட்டு இருக்க விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ்ல நீங்க என் கூட இருக்கிறவங்க அத கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யோசிச்ச ஒரு விஷயம் தான் இது. இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. கிளாஸஸ் குடுக்குறோம். அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும். கம்மி ரேட்ல படிச்சுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும். நம்ம கிளாஸஸ் குடுக்குறோம். மெட்டீரியல்ஸ் அவங்க வெளில போய் தேடி அலையக்கூடாதுன்றதுக்காக நம்ம மெட்டீரியலும் சேல் பண்றோம். பட் அவங்க இன்னும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அதுக்கான ரீசன் என்ன? நம்ம சொன்னா என்ன? அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ, நான் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணும்போது, இது எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா பார்த்து, படிச்சு, தெரிஞ்சுக்கிட்டு, இத நான் ரெக்டிஃபை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ, இத யார் வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? நான் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க யாரால வேணாலும் பண்ண முடியும். பட் அதுக்கான டைம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு 6 மந்த்தோ, 1 இயரோ அதுக்கான எஃபோர்ட் போட்டு அதுக்காக மட்டும் நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா, அதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத உங்களால ரெக்டிஃபை பண்ணி கொண்டுட்டு வர முடியும். நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா, அந்த லெவல்ல இருந்து அடுத்து நீங்க க்ரோ அப் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி இன்னும் என்னென்ன பிளானிங் இருக்கு, நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்கன்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு பிசினஸ்னா இது மட்டும் கிடையாது. இத தாண்டி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி வந்து என்னோட ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்த மாதிரி நீங்க ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்டார்ட் அப் பண்ணி இப்ப தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களோட பிசினஸ் ஒரு குரோத் அப்ல நீங்க கொண்டுட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோர்ஸா லான்ச் பண்ண போறோம். ஸோ இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ் ஆஃப் பிசினஸ் குரோத். ஸோ இதுல உங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ்
நீங்க எல்லாருமே சொன்ன ஸ்ட்ரகிள்ஸ எப்படி சரி பண்றது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி பிளான் பண்ணணும்? உங்களுக்கான பிளான நீங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்? அண்ட் ஃபார்முலா என்ன? எந்த மாதிரி ஒரு கரெக்ட்டான வழியில உங்க பிசினஸ கொண்டுட்டு போனா, நம்ம இதுல வந்து இந்த இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி, நமக்கான ஒரு ரூட்ல இந்த பிசினஸ கொண்டுட்டு போயிட்டு இருக்க முடியும். மார்க்கெட்டிங்னா என்ன? அத நீங்க எப்படி பண்ணணும்? அத பண்றதுக்கு உங்களுக்கு என்னலாம் தேவைப்படும்? இந்த மாதிரியான விஷயங்கள தெளிவா உங்க கூட நான் இந்த கோர்ஸ்ல ஷேர் பண்ண போறேன். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க படிச்சு கத்துக்கிட்டு, இது உங்க பிசினஸ்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். இந்த டவுட்ஸ கிளாரிஃபை பண்றதுக்காக, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு லைவ் செக்ஷன் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த லைவ் செக்ஷன்ல இந்த கோர்ஸ்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னலாம் டவுட் வருதோ, அது எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம் இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் தான். இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் பிசினஸ பத்தி ஒரு பெரிய புரிதல் இல்லாம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த புரிதல் இல்லாததுனாலயோ என்னவோ, இப்ப பண்ணிட்டு இருக்கும்போது சில ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்ளம்ல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பிசினஸ பொறுத்தவரைக்கும் அத தற்காலிகமா நீங்க சரி பண்ண நினைக்கிறத விட, பெர்மனன்ட்டா அதுக்கு என்ன சொல்யூஷன் குடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணி நெறைய சேல்ஸ் கொண்டுட்டு வரதுக்கு. ஏன்னா நீங்க காம்படிட்டர்ஸ் நெறைய இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு டிஃபரெண்டா தெரியணும். அப்ப பிசினஸ பத்தி நீங்க எந்த அளவுக்கு குரோத் பண்ணிக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க, எம்பிஏ படிச்சிருந்தா மட்டும் தான் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெறைய பேர் இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரும் எம்பிஏ படிச்சவங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே வந்து வேற டிகிரிஸ் பண்ணவங்க, வேற படிச்சவங்க தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த எம்பிஏ கேட்டகரிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் யூனிக்கான ஸ்டைல்ஸ் இருக்கும். அவங்க யூனிக்கா சில விஷயங்கள் படிச்சிருப்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் இல்லையா? இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தனித்துவமா இருந்திருக்கும். நார்மலா அது இல்லாம பிசினஸ் பண்றவங்களுக்கும், அத தெரிஞ்சுக்கிட்டு அத படிச்சுட்டு பிசினஸ் பண்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்த நம்மளால ஈஸியா வந்து பார்க்க முடியும். இந்த மாஸ்டர் பீஸ் ஆஃப் பிசினஸ் குரோத் அப்படின்ற கோர்ஸ் உங்களோட ஏ டு இசட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா இருக்க போகுது. அண்ட் இதுல நம்ம லைவ் மீட் கொடுத்து உங்களுக்கான டவுட்டை நம்ம டைரக்டானியும் கொடுக்க போறோம். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸ்க்கு இருக்கும். ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ். பிகாஸ் நம்ம கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ் ஆல்சோ நம்ம கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கீங்க. நான் லைவா கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களால அந்த டைம்ல அட்டென்ட் பண்ண முடியாது. ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதுலயே நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் சொல்லிடுவேன். நான் சொல்ற விஷயங்களை எக்ஸாக்டா நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னாலே நீங்க உங்களோட பிசினஸ்ல நடக்கிற சேஞ்சஸ், growth நீங்க பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க எனக்கு ரிவ்யூ கொடுப்பீங்க, இந்த கோர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோர்ஸை வர செப்டம்பர் 25th நம்ம வந்துட்டு கொடுக்க போறோம். செப்டம்பர் 25th வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பர்த்டே. நான் எக்ஸ்போ கொடுத்ததா இருக்கட்டும், ஆஃபர் கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே என்னோட பர்த்டே மந்த் அப்படின்றதுனால தான் நான் வந்து அத குடுத்திருந்தேன். அண்ட் இந்த ஒரு ஸ்பெஷல் திங் இதையும் வந்துட்டு அன்னைக்கே குடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 25th இந்த கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ண போறோம். 2 டேஸ் இந்த கிளாஸ் வந்து இருக்க போகுது. நீங்க ஸ்பெண்ட் பண்ற இந்த 2 நாள் உங்களுக்கு ஃபுல் டே வந்து இருக்காது. டைம் டியூரேஷன் சேஞ்ச் ஆகும். 1 ஆர் 2 ஹார்ஸ் இதுக்குள்ள வந்து இருக்கும். அத நீங்க உங்க ஃப்ரீ ஹவர்ஸ்ல நீங்க வந்து படிச்சுக்கலாம். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ப்ரீ புக்கிங் நம்ம குடுத்திருக்கோம். கோர்ஸ் லான்ச்சிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 25th நம்ம பண்றோம். மினிமமா ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு குடுக்கிறது மட்டும் தான் என்னோட பிளான். ஏன் அப்படி 50 மட்டும் குடுக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி உங்க பிசினஸ சீரியஸா எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கண்டிப்பா இது தேவைப்படும். அந்த 50 பேர் முன்னாடி வந்து இத வாங்கிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கோர்ஸ் நீங்க பிசினஸ குரோத் பண்ணணும், இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499 ரூபீஸ் வரும். பட் என்னோட பர்த்டேக்கு நான் லான்ச் பண்றேன். அது உங்களுக்காக லான்ச் பண்றேன். ஆஃபர் இல்லாம இதுல கொடுத்தா சரியா இருக்காது இல்லையா? நம்ம கிட்ட ஜாயின் பண்ண போற ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு ஜஸ்ட் 299க்கு ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு மட்டும் தான் ஜஸ்ட் 299க்கு இந்த கோர்ஸ் நம்ம கொடுக்க போறோம். இதுல எந்த மத்தபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் குறையவோ எதுவும் கூட்டவோ கிடையாது. 499 வர்த் இருக்கிற இந்த கிளாஸ் ஜஸ்ட் 299க்கு கொடுக்க போறோம். மார்க்கெட்டிங்ல ஆரம்பிச்சு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ற வரைக்கும், ஃபார்முலா வரைக்கும், நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற வரைக்கும் லைவ்ல நான் உங்களை கான்டாக்ட் பண்ண போறேன். நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ரீ புக்கிங் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு ஸ்கிரீன்லயே நம்பர் கொடுத்திருப்பேன். டைரக்டா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை நான் உங்களுக்கு எப்ப கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 25th உங்களுக்கான கோர்ஸ் உங்க கையில இருக்கும். மறக்காம பார்த்துட்டு உடனே அந்த ஸ்டெப்ஸை உங்களோட பிசினஸ்ல நீங்க அப்ளிகபிள் பண்ணி உங்களோட பிசினஸை growth பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா டீட்டெயில்டா உங்ககிட்ட பேசும்போது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்திருந்தேன்.
உங்ககிட்ட நான் கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்ச எல்லா விஷயத்தையுமே கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டேன். அண்ட் இதுக்கு அப்புறமா நீங்க டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஸோ எனக்கு வேணும், நான் க்ரோத் பண்ணணும், நான் இப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணவங்க என் கூட லைவ்ல மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செப்டம்பர் 25 லான்ச் பண்ண போறோம். ப்ரீ புக்கிங் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓப்பன்ல இருக்கும். மறக்காம உங்களுக்கான கோர்சஸ் நீங்க புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.